வெல்கம் கமெண்ட் பேக் கசமணி வாய்ஸ். போன எபிசோட் நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல நம்ம கிளம்புறோம், கருப்பு தங்க இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். அதுலேருந்து இப்போ ஆரம்பிக்கிறோம். வாங்க இப்போ டேரெக்டாக நம்ம அனிமிக்கு உள்ளே போவோம். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. இப்போ நம்மளுக்கு எடுத்தோடனே சிட்டி லார்ட் மேன்சன் தான் காட்டியிருக்கா. நான் அந்த மேன்சன் நம்மளுக்கு இப்போ காட்டியிருக்கா. நம்ம சிட்டி லார்ட் பேசுகிறத காட்டியிருக்கா. இப்போ நம்ம சிட்டி லார்ட் வந்து நம்ம சிட்டி லார்ட் வந்து லீனியா அவர்களே, நீங்கள் வந்து கருப்பு தங்க நகரத்தில் வளர்ந்து இல்லையா, இப்போ வந்து நம்ம சிட்டி லார்ட் வந்து நம்ம ஹீரோட்ட வந்து கேட்டுக்கிருக்கா. மாமா அவர்கள் நீங்கள் சொல்வது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சிட்டி லார்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோனையும் எல்லாரையும் காட்டியிருக்கா. க்ளோஸ் அப் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காட்டியிருக்கா. அப்படியே க்ளோஸ் அப் காட்டிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம், மாமனாரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து ஹீரோ வந்து நம்ம சிட்டி லார்டை பற்றி நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது நம்ம சிட்டி லார்ட் வந்து சொல்கிறாங்க, கருப்பு தங்க நகரத்துக்கு நீங்கள் வந்து சீக்கிரம் விரைந்து செல்லணும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சிட்டி லார்ட் வந்து சொல்லியிருக்கா. சிட்டி லார்ட் அப்படி சொல்கிறத நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியமாக இருக்கா. ஏன்னா இதுக்கு போகிறது வந்து குறைஞ்சபட்சம் எப்படியும் தங்க நகரத்துக்கு போகிறது 5 ஆண்டுகளாக தான் ஆகும். அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. இல்லை கேன்லியோன் ஒரு நம்பர் 1 மேதை அப்படின்னு வந்து நம்ம சிட்டி லார்ட் வந்து சொல்லியிருக்கா. சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க, நீங்கள் உங்களோட பயிற்சியை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. சரி நீங்கள் அந்த குறைந்தபட்சம் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு போயிருங்க அப்படின்னு வந்து நம்ம சிட்டி லார்ட் வந்து சொல்லியிருக்கா. தங்க நேரத்துக்கு சீக்கிரம் போய் இது உங்களோட பவர் பயன்படுத்தி கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோனி தான் ஆடுறா, யூன்சங் ஹீரோனி தான் நம்ம ஆடுறா. சரி நீங்கள் பார்த்து பத்திரமா போய் பத்திரமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி நீங்கள் பார்த்து போய் பயிற்சி செய்யுங்க அப்படின்னு நம்ம சிட்டி லார்ட் வந்து சொல்லிவிட்டு அப்படியே போய்க்கிருக்கா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோவும் நம்ம யூன்சியும் ஆடுறான். நம்ம நீலி யூன்சியும் காட்டியிருக்கா. 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் வந்து நம்ம மற்ற பொதுமக்களை காட்டிக்கிருக்கா. அங்கேருந்து என்னமோ இது மாதிரி கல்யாணத்துக்கு போகிற மாதிரியே நிறைய செலிப்ரேஷன் நடந்து போய்க்கிருக்கு. அப்படியே அங்கே ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான், சியாப் உங்களுக்கு பற்றி தெரியாதா அப்படின்னு வந்து ஒருத்தன் வந்து கேட்டேன். அப்படின்னா என்னென்னு இன்னொருத்தன் வந்து கேட்டுருக்கான். அவரெல்லாம் நம்பர் 1 மேதை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோனி தான் காட்டுறான். நம்ம அது மேரேஜ் ஃபங்க்ஷனை பற்றி பேசியிருக்கா. கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோடி அப்படி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இந்த இதில். ஏன்னா கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோடி வரும் அப்படி வந்து சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோனி தான் காட்டுறா. அப்படி நெக்ஸ்ட் வந்து மற்ற பேசுகிற எல்லாத்தையும் காட்டிக்கிறோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஹீரோயினை அப்படியே க்ளோஸ்அப்பில் ரொமான்டிக் மோடில் ஒருத்தர் மொத்தம் கொடுத்துட்டு அப்படியே ஜோடியாக இருப்பா, சந்தோஷமாக இருப்பாங்க. அதை காட்டிக்கிருப்பா. நெக்ஸ்ட் வந்து மற்ற பேசுகிற நீலி அவரை வந்து இப்போ குளோரிசிட்டின்னு முக்கியமான ஒரு தவிர சொல்லுவாள். அப்படி வந்து இன்னொருத்தவங்க சொல்லிக்கிருப்பா பொதுமக்களில் ஒரு சில பேர். அப்படியே இது சொல்லிக்கிருப்பா. அந்த டீட்டெயில்ஸு நம்மள்ட்ட இப்போ காட்டிக்கிருப்பா. அதை அவளை பற்றி தெரியுவா. அவளை பற்றி அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதா, போன விருந்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா அப்படி வந்து நம்ம ஹீரோட்ட இல்லை நான் சொல்லிக்கிருப்பா. அவர் நெக்ஸ்ட் வந்து இந்த சிட்டி லார்ட் மென்ஷனுக்கு போகிறது தான் காட்டிக்கிருப்பா. சிட்டி லார்ட் மென்ஷன் வச்சு அவங்க மகளுக்கு ஏன்னா அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பா. ஏன்னா சிட்டி லார்டோட மகளாச்சு, அதனால் அது ரொம்ப கிராண்டாக தான் கொண்டாடுவா அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கா. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து மற்ற பீப்புள்ஸ் தான் காட்டுறா. அதாவது இவன் வந்து அதாவது யூன்சன் என் மனைவி ஒரு தெய்வம் மாதிரி அப்படின்னு வந்து இவன் மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிருப்பான். அதை அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம யூன்சன் தான் காட்டியிருப்பா. அதை வந்து அவர் வந்து கலரிசிட்டியின் அதாவது நீலி வந்து கலரிசிட்டியை காப்பாற்றிய பொழுமிக்க நபராக ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அப்படியே அவன் சொல்லிட்டு மற்றவங்களாம் கொஞ்சம் ஆச்சரியத்தில் கொஞ்சம் இதுவாக இருக்கா. கலையரசினியோட முதல் வாரிசாக அது முதல் இடத்தை பெற்றார் அப்படின்னு நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா கியூட்டாங் அப்படின்னு வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. அது சப்ஜெக்டில் எனக்கு வந்து இதுவாக சொல்லுது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தன் வந்து சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் விருந்திலாம் பார்த்துலையா உன்னைய பற்றி முதலே பாரு அப்படின்னு வந்து இன்னொருத்தன் வந்து சொல்லியிருக்கும்போது நெக்ஸ்ட் வந்து மற்ற லிட்டரல்ஸ் ஏதாவது செய்கிறதையும் காட்டி அவங்க பேசுகிற காட்டிருப்பா. அவள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீலி முதல்ல காப்பாற்றணும் அதை அந்த கட்டத்தெல்லாம் அவனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குப்பான். அப்புறம் நம்ம நீலி வந்து ஒரு பிரச்சனை இருந்திருப்பான். யூனிசன் கிளான் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான் நம்ம நீலிக்கிட்ட. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோதையும் போய் காப்பாற்றிருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃபைட் பண்ணி தரமான அடியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப மோசமான ஃபைட்டிங் சீன்லாம் இருந்திருக்கும் அவனுக்கு. ஏன்னா தரமான இன்னர் டேமேஜ் அவுட்டர் டேமேஜ்லாம் வந்திருக்கும். நம்ம ஹீரோ வந்து பாண்டவரத்தில் நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணியிருப்பான். அவன் நெருப்பு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி ஃபைட் பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து பாண்டவரத்தில் இருக்கான். அதெல்லாம் அசால்ட்டாக டாட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு ரிட்டன் அட்டாக் பண்ணியிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து ஆனால் ரெண்டு தெய்வமான 2 பொண்ணுங்களும் அவனை தான் விரும்புது அப்படி வந்து மற்ற அந்த இவன் வந்து சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் வந்து ஆல் மாஸ்டர் வந்து காட்டிக்கிருக்கான். அதான் ஆல் மாஸ்டரில் மெடிசன் மாஸ்டர்னு சொல்லலாம். இவன் வந்து சொல்லியிருக்கா. ஏன்னா 2 குடும்பத்தை வந்து இப்போதைக்கு ஈடான இல்லை. ஏன்னா யூன்சின் குடும்பம் வந்து இப்போதைக்கு திருமணம் செய்கிறதுலாம் தகுதியாக இல்லை. ஆனால் நம்ம ஹீரோனி வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சிறந்த ஜோடி அப்படின்னு சொல்கிறான். இந்த கல்யாணத்துலேருந்து எதுவும் பிரச்சனை வராது அப்படி வந்து நம்ம ஹால்மாஸ் வந்து சொல்லியிருக்கா. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ட்ரிங்க் பண்ணுறதா மற்றெல்லாம் காட்டியிருக்கா டீட்டெயில்ஸாக. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு மற்றெல்லாம் சொல்லியிருக்கா. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட்லாம் செம விரும்பியிருப்பான். ஆனால் நம்ம ஆல்மோஸ்ட்டோட சின்ன பையன் தான் நம்ம ஹீரோ. அதனால் நம்ம ஹீரோ வந்து விட்டுறா. அடுத்து சிட்டி லார்ட் மேன்சன் திரும்பி காட்டுறா. சிட்டி லார்ட் மேன்சன் காட்டிக்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து
நம்ம லின்னர் தான் காட்டுறா. லின்னர் வந்து கல்டிவேஷன் பண்ணிக்கிறப்ப அவரோட பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம லின்னர் வந்து அவரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுறக்காண்டி கல்டிவேஷன் பண்ணிக்கிறப்பாங்க. லின்னன்னு சொல்லி நம்ம சாப்பாட்டு ராமனோட லவ்வர்னு சொல்லலாம் இவனை. அதை வந்து கூப்பிட்டுருக்கா. அவனு என்னென்னு நம்ம லிங்கர்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, நான் இப்போ சிட்டியில் மேன்ஷனுக்கு வந்து போகிறத வந்து பார்த்துக்கிண்டி அப்படின்னு வந்து சொல்லிக்கிறா. இதே மாதிரி நீ கையில் பிடி அப்படின்னு சொல்லி இதை கையில் ஒரு பேண்ட் மாதிரி ஒரு கையில் கொடுப்பா, பேண்டேஜ் மாதிரி. அதை கொடுத்துட்டு நீ எதுக்கு சிட்டியில் அதான் இங்கே இருக்கும், அதான் இங்கே இருக்கும் கல்யாண மேரேஜ் ஒப்பந்தம் நடக்க போதான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லிங்கர் கொஞ்சம் சோகம். ஏன்னா நம்ம லிங்கர் வந்து இதே முன்னாடி வந்து விரும்பியிருப்பா. ஏன்னா நம்ம லிங்கர்னே விரும்பியிருப்பா. ஏன்னா நம்ம லிங்கர் வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிருக்க சீன்லாம் நிறைய கட்டத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ நம்ம லிங்கருக்கு உறுதுணையாக இருந்தால் நம்ம ஹீரோ தான். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து இப்போ யூன்சிங்க்கும் ஹீரோக்கும் கல்யாணம் பண்ணுவோம். நம்ம ஹீரோனால தாங்க முடியாது, நம்ம லிங்கர்னால தாங்க முடியல. ஏன்னா குறைந்தபட்சம் எல்லாத்தையும் நம்ம லிங்கர்கிட்ட வந்து உதவுனா நம்ம ஹீரோ தான். ஏன்னா நம்ம அடிபட்டு இருக்கும்போது நம்ம லிங்கருக்கு வந்து உதவுனா நம்ம ஹீரோ தான். ஆனால் பேச்சு வழக்கம் பார்த்தா ஃபஸ்ட்டு பேச்சு இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம லிங்கருக்கு தான் அந்த உதவி இருப்பா. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம லிங்கர் வந்து கண் கலங்குவா. அது வந்து நான் இருக்கேன், எதுவும் கவலைப்படாத, இந்த விஷயத்தை இனிமேல் படிப்படியான முன் வைக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ என்னடா பண்ணிக்கிறேன் இங்கே தான் ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு என்னமோ நம்ம ஹீரோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு அந்த முட்டையில் வந்து பொறிச்சு ஒரு கொஞ்சம் வெளியாகணும்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அந்த முட்டைக்குள்ள என்ன மாதிரி மிருகம் இருக்குது அப்படின்னு வந்து காடஸுக்கும் தெரியாது, நம்ம ஹீரோக்கும் தெரியாது. நம்ம காடஸ் வந்து கேட்பா, இந்த முட்டையை வந்து நீ முடிச்சுட்லாமே அப்படின்னு நம்ம காடஸ் கேட்கும்போது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவேன். இந்த முட்டைகள் அப்படி என்ன எதுவும் ஆபத்தான மிருகங்களாக இருந்தால் என்ன பண்ணுவேன், எவ்வளோ பெரிய ஆபத்தான மிருகம் இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த முட்டைகளை என்னோட எனர்ஜி வந்து இங்கே உள்வாங்கிச்சு, அதில் என்ன எப்படிப்பட்ட மிருகம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கன்னு சொல்லுவேன். சரி இப்போ ரொம்ப பெரிய மிருகமாக இருந்தாலும் உன்னோட எனர்ஜி உள்வாங்கிருக்குன்னு சொல்கிறேன், இப்போ அதை பொறுத்துனா அதை யார் மாஸ்டராக ஏற்றுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துக்கிறேன். அது எனக்கு தெரியாது, அப்போ தெரியும் அது என்னோட எனர்ஜி உள்வாங்கிச்சு, அது எவ்வளோ பெரிய ஆபத்தான மிருகம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை வளர்க்க தான் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். அதோட சீனை காட்டியிருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம காட்டஸும் விட்டுருப்பா. ஏன்னா லிங்கர் நீ இப்படி ஃப்ரீயாக இருக்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவா. அப்படியே நெக்ஸ்ட் வந்து அந்த முட்டையை தூக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுவான். அதை சீனோட முடிச்சிருவாங்க. வாய்ஸ் எதுவும் புரியானா எதுவும் சப்ஜெக்டாக கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு வேணாலும். முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் தட்டிட்டு போங்க முடிஞ்சா.